காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் முதலமைச்சர் விஜயின் படத்தை மாட்டி தாவேக்கவினர் ரீல் செய்து வருவதாகவும், தாவேக்க கட்சியினரின் இதுபோன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை மேலும் அவலப்படுத்துவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியினர் என்பதற்காக அரசு பள்ளிகளில் சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளி கட்டடம் ஒன்றுக்குள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கட்சி துண்டோடு பள்ளியில் மாணவர்கள் பாடம் பயின்று கொண்டிருந்த நேரத்தில் உள்ளே சென்று அங்கே தமிழக வெற்றி கழக தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய சி ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை எடுத்துக்காட்டி இவர் யார் என்று கேட்டதும் பிறகு வகுப்பறையில் படத்தை மாட்டியதும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் 20க்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் சென்று முதலமைச்சருடைய படத்தை சுவரில் மாட்டி ரீல்ஸ் எடுத்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியிலே அரசு பள்ளிகளுக்கு சரியான கட்டடங்கள் கூட இல்லாமல் அரசு பள்ளிகள் தரம் இழந்து போய்விட்டன. இந்த நிலையில் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகனுக்கு அரசு பள்ளிகளுடைய பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய பெரிய பணி முன்னால் இருக்கின்றது. ஆனால் தாவேக்காவினர் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது அரசு பள்ளிகளை மேலும் அவலப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக அரசு பள்ளிகளுக்கு உள்ளே சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதை முதலமைச்சரே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மீண்டும் இது போன்ற செயல்கள் நடைபெறாத வகையில் தங்கள் கட்சியினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.